தென்காசியிலிருந்து கடையம் நோக்கி செல்லும் வழியில் தோரணமலை அமைந்துள்ளது. படுத்திருக்கும் யானையை வாரணம் என்று அழைப்பர். இந்த மலை படுத்திருக்கும் யானையைப் போன்று காட்சியளிப்பதால் வாரணமலை என அழைக்கப்பட்டு பின்னர் மருவி தோரணமலை என்று கூறப்படுகிறது. 64 சுனைகள் கொண்ட தோரணமலையில் அந்தச் சுனைகளின் நீராலேயே அங்குள்ள முருகன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மலைக்கும் இங்கு வீற்றிருக்கும் முருகனுக்கும் பல்வேறு சிறப்புகள் உள்ளது. முருகனின் ஒவ்வொரு ஸ்தலமும் சிறப்பு பெற்றது. அந்த வகையில் தோரணமலை முருகனுக்கு அதிகப்படியான சிறப்புகள் உள்ளது. முருகப்பெருமானின் 16 வடிவங்களைப் பற்றி கூறும் கந்த புராணத்தில் முதன்மையானதாக கூறப்படுவது ஞானசக்தி. இந்த ஞானசக்திக்குரிய வடிவமாக கையில் வேலுடன் மயில் வாகனத்தில் காட்சியளிக்கும் முருகப்பெருமானை தோரணமலையில் தரிசிக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஸ்தலத்தையும் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், தவம், தியானம் என்று பல்வேறு வகையில் பிரித்து கூறுவார்கள். ஆனால் தோரணமலை மேற்கண்ட மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், தவம், தியானம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஸ்தலமாக விளங்குகிறது. அகத்தியர் திருக்குற்றாலம் வந்தபோது அங்கு வைணவத்தலத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளிய பெருமாளை இளஞ்சி குமாரசாமியின் அருளால் சிவபெருமனாக்கி வழிபட்டு பொதிகைமலை நோக்கி வந்தார். வரும் வழியில் வானளாவ அமைப்பில் உயர்ந்து நிற்கும் தோரணமலையின் அழகில் மனம் மகிழ்ந்தார். சிறிது காலம் இம்மலையில் தங்கி தவம் புரியவும் சித்த மருத்துவம் ஆராய்ச்சி செய்யவும் விரும்பினார். அப்பொழுது தன் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை மலை மீது தவமிருந்து வணங்கி வந்தார். மக்களின் நோய்களை தீர்க்கும் மருத்துவ ஆராய்ச்சியில் இம்மலையிலிருந்து ஈடுபட்டு வந்தார். அவருக்கு உதவியாக பிறவி ஊமையான ராமதேவரை அகத்தியருக்கு ஔவையார் அறிமுகப்படுத்தி வைத்தார். மருத்துவ ஆராய்ச்சியில் தனக்கு உதவியாகவும் சிகிச்சையில் சமயோசிதமாகவும் செயல்பட்ட தன் சீடன் ராமதேவனை பாராட்டிய அகத்தியர் அவரை தேரையர் என்ற சிறப்பு பெயரை சூட்டி அழைக்கத் தொடங்கினார். அகத்தியரின் மருத்துவ திறனை பயன்படுத்தி தேரையரின் சமயோசித புத்தியை வெளிப்படுத்தி சித்த மருத்துவத்தின் சிறப்பை உலகறிய செய்ய முருகப்பெருமான் திருவிளையாடல் நடத்திய தலம் இது. சீதையை தேடி ராமன் இந்த வழித்தடத்தில் வந்தபோது தோரணமலை முருகனை வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது. தோரணமலை அடிவாரத்தில் இருந்து சுமார் 926 படிகட்டுகள் கடந்து சென்றால் மலை உச்சியில் உள்ள முருகனை தரிசிக்கலாம். மலைப்பாதையின் நடுவில் சுயம்பு லிங்கத்தையும் தரிசிக்கலாம். அகத்தியருக்கு சிவபெருமான் இங்கு காட்சி கொடுத்ததால் சுயம்பு லிங்கம் உருவானதாக கூறப்படுகிறது. மிக பழமையான இந்த தோரணமலையில் தற்போது உள்ள முருகன் சிலையை சுனையில் இருந்து மீட்டெடுத்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளான். மதுரையை ஆண்ட வெங்கலநாயக்கன் என்னும் மன்னன் தோரணமலையில் ஒரு நாழி நேரம் தியானம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் உலகையே வெல்லும் ஞானம் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட நோயும் தானாகவே குணமடைகிறது. திருமணம், மகப்பேறு ஆகியவற்றுக்காகவும் நோய் குணமாகவும் சொத்து தகராறு, குடும்பத் தகராறு நீங்கவும் தோரணமலை முருகனை வழிபட்டு வருகின்றனர். மருத்துவ படிப்பு, விரும்பிய வேலை, தொழில் அமையவும் உயர் பதவி கிடைக்கவும் அருள்பாலிக்கிறான்.